ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பலன். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வாரமும் வித்தியாசப்பட்ட காரியங்களை தியானிக்கிறோம். இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைபிளிலிருந்து சொல்லப்பட்டதான சில காரியங்கள், எதை வெறுக்கணும் எதை வெறுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னென்ன காரியங்களை வெறுக்கணும், என்னென்ன காரியங்களை வெறுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சங்கீதம் 97:10 அழகாக சொல்கிறாரு, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். பைபிளில் பார்த்தீங்கன்னா தீமையை வெறுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வாசித்த இந்த சங்கீதம் 97:10, ஏசாயா 7:15 சொல்லியிருக்கு, தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ளுக அறியும் வயது வர மட்டும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆமோஸ் 5:15 சொல்லியிருக்கு, நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது தீமையை வெறுப்பதை பைபிள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறது. அப்போனா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வெறுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வெறுக்க வேண்டிய ஒரு விஷயம் தீமை செய்கிறது ஆண்டவருக்கு பிடிக்காது. நம்ம எந்த காலத்துலேயுமே நம்முடைய மனசாலவோ இல்லை நம்முடைய பலத்தினாலேயோ யாருக்கும் எந்த தீமையும் செய்யக்கூடாது. தீமை செய்கிறவர்களை ஆண்டவருக்கு பிடிக்காது. நம்முடைய ஆண்டவர் தீமை செய்கிறவர்களை நியாயம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய மனிதர்கள் தீமை செய்கிறவர்களாக இருந்தாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீமை செய்கிற கூட்டம் நிறைய எழும்பிட்டே இருந்தாங்க. இவங்க வேலையே என்னென்னா இஸ்ரவேல் கூட்டத்துக்கு தீமை செய்யணும். அப்படிப்பட்ட கூட்டங்கள்லாம் எழும்பும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் நிமித்தம் நான் அவர்களை நியாயம் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணார். அதே மாதிரி நம் நிமித்தம் யார் தீமையை அனுபவிக்கிறாங்களோ அவர்கள் நிமித்தம் நம்மளை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். தெய்வ பிள்ளைங்களே, நம்ம சில காரியம் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு காரியம் தீமையாக மற்றவங்களுக்கு முடியும்படி நம்ம ஏதாவது செய்திருக்கலாம். ஒருவேளை அப்படி ஒன்று நடந்திருந்தால் இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவர் நான் செஞ்ச காரியம் யாருக்காவது தீமையாக முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை மன்னித்து மற்றவர்களுக்கு நடந்த தீமையை நன்மையாய் மாற்றுவதற்கு அவர் நல்லவராய் போதுமானவராய் இருக்கிறார். அதனால் தீமையை வெறுத்து நன்மையை விரும்புங்க, நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்வதற்கு முந்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். God bless you.